தேவையான தமிழ் சொற்களை பற்றி பார்க்கலாமா? ஆங்கில சொல் என்னது? ஏஜென்ட்னா முகவர், அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தம், ஆல்டர்னேட்டிவ் மாற்று வழி, அப்பியரன்ஸ் தோற்றம், ஆக்ஷன் செய்கை, பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம், பியூட்டிஃபுல் அழகான, பி தேனி டபிள்யூ வருது நோட் பண்ணிக்கோங்க, பிளாக் மார்க் களங்கம், சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினர், சாப்டர் அத்தியாயம், கரண்ட் மின்சாரம், கஸ்டமர் வாடிக்கையாளர், காம்பஸ் திசைகாட்டி, கன்சியூமர் நுகர்வோர், டேம் அணைக்கட்டு, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஃபென்ஸ் இராணுவம், டெபுடேஷன் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, ஒருத்தருக்கு பதிலாக அனுப்பப்பட்டவர், DEPUTATION சரியா, டிக்டேட்டர் DICTATOR சர்வாதிகாரி, டிப்ளமான பட்டயம், ட்ராமானா நாடகம், என்டர்டெயின்மெண்ட்னா பொழுதுபோக்கு, எக்ஸாம் சென்டர்னா தேர்வு மையம், எக்ஸாக்ட் சரியான, ஐவாஷ்னா கண்துடைப்பு, ஃபோர்ட்னா கோட்டை FORT சரியா, ஃபெய்த்ஃபுல் உண்மையான, ஃபேக்ட்ரி தொழிற்சாலை, ஃபேர்வெல் வழியனுப்புதல், கேரண்டி உத்தரவாதம், கேஸ் வாயு. அடுத்து கிராமர் இலக்கணம், க்ரோத்னா வளர்ச்சி, கிளாஸ் விண்டோனா கண்ணாடி சாளரம், சாளரம்ங்கிற வார்த்தையை இங்கே நோட் பண்ணிக்கோங்க, கவர்னர்னா ஆளுநர், ஹேண்ட்லூம் அப்படின்னா கைத்தறி, லூம்னா தறி, ஹேண்ட்லூம்னா கையால் நெய்த தறி கைத்தறி, ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, ஹார்பர்னா துறைமுகம், ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து, இமேஜின்னா கற்பனை, இன்கம் டேக்ஸ் வருமான வரி, இண்டஸ்ட்ரி தொழிலகம், இன்சர்ட் உள்ளே செலுத்துதல், இன்டர்நெட் இணையம், இன்விடேஷன் அழைப்பு, இர்ரெகுலர் ஒழுங்கின்றி, ஜுவல்லுன்னா ஆபரணம் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, JEWEL, செலஸ்னா பொறாமை, JEALOUS, ஜுடிஷியல் சட்ட ரீதியான, JUDICIAL, லெபார்டரி ஆய்வகம், LABORATORY, லேபர் LABOUR, தொழிலாளி, லெபார்டரினா ஆய்வகம், லேபர்னா தொழிலாளி, லார்ஜ்னா என்னது பெரிய, லாயர்னா சட்ட நிபுணர், லைசன்ஸ்னா உரிமம், மார்வல்னா அற்புதம், மார்க்டுனா குறியிடுதல், மேக்னட் காந்தம், மேன்ஷன் மாளிகை, மிசிலினா ஏவுகணை, மணி ஆர்டர்னா பணவிடை, மிசிலி MISSIL வரும் ILE, மேன்ஷன் வந்து MANSION சரியா, ஸ்பெல்லிங்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீடில்னா என்னது? ஊசி NEEDLE. அடுத்து நோபல்னா உயர்ந்த, நாமினேஷன் அப்படின்னா நியமனம், நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, NOMINATION, நர்ஸ்னா செவிலியர் நமக்கு தெரியும், ஆக்குபேஷன் தொழில், ஆஃபீஸர்னா அலுவலர், அப்ளிகேட்ரினா கட்டாயமான, பேலஸ் அரண்மனை, பாப்புலேஷன் மக்கள் தொகை, பார்ட்னர் கூட்டாளி, அப்புறம் பாரடே அணிவகுப்பு, குவாலிட்டி தரமான, குயின் அரசி, குயிக் விரைவு, குவைட் அமைதி, ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்தல், ரேங்க் தகுதி, ரயில்வே இருப்பு பாதை, ரேண்டம் தற்செயல், சால்ட் உப்பு, சாரி வருத்தம், சாம்பிள் மாதிரி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி, டார்கெட் இலக்கு, டேஸ்டி சுவையான, டென்ட்னா கொட்டாரம் கூடாரம், கொட்டாரம்ங்கிறேன், டென்ட்டை போட்டிருப்பாங்கள்ல, டெரர் பயம், டெலிவிஷன் சென்டர்னா தொலைக்காட்சி நிலையம், அம்ப்ரெல்லா UMBRELLA பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங்க, கொடை. அப்புறம் அன்ஃபிட்னா தகுதியற்ற, அனேபிள்னா இயலாத, வெயிட்டர் ஏவலால் வீட்டு கோதுமை, ரைட்டர் எழுதுபவர், வைல்டுனா கொடிய, கிறிஸ்மஸ் எக்ஸ்மஸ்னால் என்னது? கிறிஸ்மஸ், எக்ஸ்ரே எக்ஸ்கதிர், அப்புறம் யான்னா நூலு YARN சரியா, த்ரெட்டுனாலும் நூலு தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, YARN நூலு, த்ரெட்டுனாலும் நூலு தான், THREAD. அப்புறம் எல்லோன்னா மஞ்சள். அடுத்து கையில் வச்சு எடுக்க முடியல, சரி எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுப்போம், யார்டுனா முற்றம், YARD, யோக்குனா அடிமைத்தனம், YOKE, யாக்குனா காட்டெருமை, YAK, ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க, YARD முற்றம், YOKE அடிமைத்தனம், YAK வந்து யாக்குனா காட்டெருமை, ஜூனா மிருகட் சாலை, ஜீப்ரானா வரிக்குதிரை நமக்கு தெரியும், ஜோன்னா மண்டலம், சுவாலஜினா விலங்கியல், புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ், புல்லட்டின் ஸ்பெல்லிங் BULLETIN சரியா, BULLETIN.
டெட்லைன்னா குறித்த காலம், இந்த டெட்லைனுக்குள்ளே முடிச்சிருன்னு சொல்லுவாங்கள்ல வேலையை, அதே மாதிரி. அடுத்து எடிட்டோரியல்னால் தலையங்கம். ஃபேக் நியூஸ்னால் என்னது? பொய் செய்தி பரப்புறது, ரூமர்ஸ். ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி. ஃபோலியோ நம்பர்னால் இதழ் எண். க்ரீன் ப்ரூஃப்னால் திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட்னா என்னது? செய்தித்தாள் வடிவமைப்பு. ஸ்விட்சுனா சொடுக்கி. பேரை பாருங்கள், நம்ம ஸ்விட்சுன்னு ஈஸியாக சொல்லுவோம், இது சொடுக்கிறது, சொடுக்கி. ஐஸ் வாட்டர் குளிர்நீர். கூல்ட்ரிங்க்ஸ்னால் பழச்சாறுகள் நமக்கு தெரியும். கிரைண்டர் மின் அரவை. ரெஃப்ரிஜிரேட்டர் குளிரூட்டும் பெட்டி. டீனா தேநீர். வாஷிங் மிஷின் வெளுக்கை இயந்திரமா? வெளுக்கிறதுனால வெளுக்கை இயந்திரம் போல், நம்ம கையால் போடுறதுனால வெளுக்கை அப்படின்னு போட்டிருக்கு போல். டெலிஃபோன் தொலைபேசி. ஆஸ்தட்டிக் இயற்கை வனப்பு. பயாலஜி உயிர்நூல். அடுத்து உயிர் வழின்னு தான் சொல்லுவோம், பயாலஜி. கிளாசிக்கல் உயர்தனி. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் போட்டுருங்க, பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிடுங்க. சரியா? பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.